நேற்றுக்கு நம்ம வீடியோ போடலை, டைம் கிடைக்கல நண்பா. அதனால் 18ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வந்திருக்கோம். 18ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 போர்டுமே நம்மளுக்கு நல்ல வின்னிங் கொடுத்துருந்துச்சு நண்பா. 1 PM சரி, 6 PM சரி, 8 PM சரி, 3 போர்டுமே நல்ல வின்னிங் இருந்துச்சு. அதுலேயும் நம்மளுக்கு 6 PMல வந்து நம்ம சொன்ன மாதிரியே ஏபி போர்டில் 99 நின்று நல்ல வின்னிங்கை கொடுத்துருந்துச்சு. இப்போது 1 by 1 பார்ப்போம். 1 PMல நான் கொடுத்துருந்தது வந்து 3 அல்லது 8. இந்த 3 அல்லது 8 நம்ம 2 அல்லது 7ஓட பெயர் போடணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். ஸோ எத்தனை பேர் பெயரை எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 632 வந்துருந்துச்சு. ஸோ நேற்றுக்கோட ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க, ஏன்னா நேற்றுக்கு நான் வீடியோ போடலை. இது முந்தநாத்துக்கு உள்ளது, நம்ம கொடுத்ததை நம்ம அவங்க ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 3 கிடச்சிருந்துச்சு. அதேமாதிரி நம்மளுடைய 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டபுளுக்கு அதிகமாக எய்ம் பண்ணியிருந்தோம். ஸோ டபுள் நம்மளுக்கு அமையலை. மற்றபடி இதில் வந்து நம்மளுக்கு டச்சஸ் தான். 6 PM பொறுத்த வரைக்கும் இங்கே தெளிவாக நம்ம கொடுத்துருந்தோம் 5904 எடுத்ததுன்னு சொல்லிட்டு. இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 995. ஸோ இந்த ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 95 அப்படியே கிடச்சிருச்சு நண்பா. அதே மாதிரி இங்கே டபுளில் 993யும் நான் 5 வந்து லாஸ்ட்டுக்கு, அதாவது ஆல் போர்டில் 2 ஒன்றா இருந்ததுனால 2 ஒன்றா எடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சி நான் மாற்றினேன். அது என்னென்னா நம்மளுக்கு சொன்ன மாதிரியே 995ஓட தான் வந்து நின்றுச்சு. ஸோ ஏபி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்ல வின்னிங் தான் 999ங்கிறது. இது நம்ம 6 PMல கொடுத்துருந்தது. இப்போ 8 PM பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 3 9 அல்லது 3ன்னு கொடுத்துருந்தோம். இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 435 அடிச்சிருக்காங்க. இதில் நம்மளுக்கு வந்து 3 கிடச்சிருந்துச்சி. ஸோ முந்தின நாள் போடும்போது நம்ம 435 ஸ்ட்ரைட்டாகலாம் கொடுத்துருந்தோம். ஸோ கடைசியில் என்னென்னா இந்த ட்ராவில் அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டச்சஸ் மட்டும் தான் இருந்தது. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடமும் நல்ல வின்னிங் தான். இதுதான் நம்ம வந்து கடைசியாக கெஸ்ஸிங் கொடுத்த வீடியோஸ்லேருந்து எடுக்க இந்த வீடியோ நண்பா. இப்போ நம்ம இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் டியர் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 20/5/2026 1 PM 6 PM 8 PM சொல்லிட்டு 3 ட்ராவுக்குமே கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா, நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டியர் லாட்ரிக்கு ஒரே ஒரு நம்பர், அதோட ஒரே ஒரு ABC போர்ட் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்று தான் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 PMக்கான கெஸ்ஸிங் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1 PM ஆல் போர்ட் ஸோ இன்றைக்கி 1 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 அல்லது 8 தான் மறுபடியும் வந்திருக்கு. 3 அல்லது 8 டபுளுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது நண்பா. ஏன்னா இது ரெண்டுமே பழைய நம்பர், அதுவும் இல்லாமல் பவர் நம்பர்ஸ். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு டபுள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 3 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆனால் 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 3 டிஜிட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு நேற்றுக்கு வந்து 707 அடிச்சிருக்காங்க. ஸோ 707உடைய ஃபார்மேட் ஓகே. 707 ஃபார்மேட்டு, இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6 அல்லது 9 டபுளுக்கான சான்ஸில் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 3 அல்லது 8 நம்மளுடைய டபுள் சான்ஸு எக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபார்மேட்லேருந்து நம்மளுக்கு வந்து 6 அல்லது 9 இருக்குது. ஸோ சிங்கிளை இறக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம டபுளை பார்ப்போம். சிங்கிளை பொறுத்த வரைக்கும் 581 நண்பா. 581 அதுக்கப்புறமா 218 871 280. ஸோ எல்லாமே 8 வச்சு தான் இறங்கியிருக்கு. ஸோ 3 வச்சு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். 3 பொறுத்த வரைக்கும் 3 8லேருந்து தான் வருது நண்பா. ஏற்கனவே அடிச்சிருக்காங்கல்ல இந்த 834, அதே நம்பர் தான் மறுபடியும் காட்டுது. எனக்கு என்னமோ 8ஐயும் 3ஐயும் வரைக்கும், அதாவது பவர் நம்பர் 2 ஒன்றா இறக்குனா ஏற்கனவே அடித்த அந்த 834லேருந்து அடிக்க தான் சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் போட்டா நம்மளுக்கு வந்து 834 அடிச்சிருக்காங்க. இந்த ஃபார்மெட்டில் இருக்கிறது
348 இருக்குது. ஸோ 348 அப்படியே எழுதிக்கலாம். ஏற்கனவே அடிச்சிட்டாங்க, இருந்தாலும் எனக்கு இதை விட்டுட்டு போக மனசு இல்லை. ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம அதை அப்படியே இறக்கி ஆகணும். அதனால் 348ன்னு இறக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோதான். ஸோ கேம் டபுளாக இருந்தால் மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9ஐயும் 6ஐயும் வச்சு அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இந்த 9, 6 வந்து நம்மளுடைய 8 பிஎம்மில் உள்ள நம்பர்ஸ் நண்பா. 8 பிஎம் நம்பர்ஸை நம்மளுக்கு வந்து 1 பிஎம்மில் காட்டுது. 8 பிஎம்மில் வந்து 399 அடித்தாங்களா, அதாவது 939 சொல்லிட்டு அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அங்கே வந்து 8, 6 நம்மளுக்கு ஃபார்மெட். ஸோ அதை வந்து இங்கே கொண்டு வந்து காட்டுது. அப்போ 8 வச்சு 6, 9 வச்சு 3 அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ அப்படியே நம்ம கீழே ஒரு வேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அப்படியே கொடுத்துடலாம். ஸோ என்ன ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, ஏசி, ஏபி, பிசி தான் இல்லை. பிசி ஃபார்மெட்டில் அடிப்பாங்க. அப்போ 399, அதே மாதிரி 688, அப்படி இல்லட்டுன்னா 933, 866. ஸோ அவ்வளோதான் நண்பா. இதுதான் கேம் டபுளாக இருந்தால் வர்றதுக்கான சான்ஸ் உள்ள நம்பர். இதில் உங்கள் கெஸிங் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மேலும் ட்ரை பண்ணுவோம். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ 1 PM பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து 6 PM என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 6 PM ஆல் போர்டு. 6 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 0 கொண்டு வந்திருக்கோம் நண்பா. 1 அல்லது 0, 1 அல்லது 0 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் 6 PMக்கு என்ன 3 டிஜிட். ஸோ கடைசியாக வந்து ரிசல்ட் வந்து 9 to 3 அடிச்சிருக்காங்க. ஸோ 9 to 3 ஃபார்மேட் ஓகே. கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 2 அல்லது 5. கேம் டபுளாக இருந்தால் 2 அல்லது 5 வர வாய்ப்புகள் இருக்குது. 6 PM பொறுத்த வரைக்கும் 1, 0 வச்சு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 9 to 3லேருந்து 1 அல்லது 0. 714 561 603 901 450. ஸோ அவ்வளோதான். நம்ம எப்போதும் போல் 5 செட்டு. கேம் டபுளுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 அல்லது 5 டபுளுக்கான சான்ஸில் இருக்குது. ஸோ 5 வருமானு தெரியலை டபுளில், ஏன்னா 655 அடிச்சிருக்காங்க. ஸோ 2 வந்து பழசு. அடிக்கிறதா இருந்தால் 2 வச்சு அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 2 நம்ம வந்து எடுத்தோம்னா ஏற்கனவே டபுள் அடிக்கையில் ஒற்றை ரெட்டை, அப்புறம் வந்து ஒற்றைன்னு தான் அடிச்சிருக்காங்க. 2 வந்து 0 வச்சு அடிப்பாங்களா? ஏன்னா 995 995ங்கிறதுனால 5ஓட பவர் 2, 5ஓட பவர் 0, 9ஓட பவர் 4. அப்போ 0 வச்சு அடிக்க போகிறாங்க. 0 வச்சு தான் அடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம என்ன செய்வோம், 0வையும் இங்கே ஆல்போர்டில் இருக்கிற 1ஐயுமே எடுத்துக்கிடுவோமே. ஒருவேளை கேம் டபுளாக இருந்தால் தான் நம்ம இதை பயன்படுத்த வேண்டிய நிலைமை வரும். 2 நான் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதனால் ஏபி ஃபார்மெட்டு முடிஞ்சு. ஸோ ஃபுல் ஃபார்மெட்டும் அடிச்சிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எந்த ஃபார்மெட்டில் இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி மறுபடிக்கும் ஏபியில் அடிப்பாங்களாங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் தான். ஏசி ஃபார்மெட் வரலாம். பிசி ஃபார்மெட்டுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஏசி ஃபார்மெட்டில் எடுப்போம். ஏசி ஃபார்மெட்டில் எடுக்கிறதா இருந்தால் 212 ஒரு வேளை கேம் டபுளாக இருந்தால் இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லட்டுன்னா
1 to 1, 0 to 0. ஸோ இவ்வளோ தான் இருக்கணும் கேம் டபுளாக இருந்துச்சுன்னா. கேம் சிங்கிளுக்கான சான்ஸ் தான். ஸோ டபுள் ஃபார்மெட்டு இருக்கிறதுனால நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நண்பா நம்மளுடைய 6pm உடைய கெஸ்ஸிங். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை தான் நான் ஓயம் சொல்லுவேன். என்ன நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் உங்களோட சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய பெஸ்ட்டு கெஸ்ஸிங் தான். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது 8pmக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 8pm ஆல் போர்ட். 8pm ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 2 இருக்குது நண்பா. 9ல் 2 ஒர்க் அவுட் ஆனால் 3 டிஜிட்டில் என்னென்ன 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து 047 அடிச்சிருக்காங்க. ஸோ 047 ஃபார்மெட்டை பார்ப்போம். 47 ஓகே. 6 அல்லது 9 டபுளுக்கான சான்ஸ். ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 6 அல்லது 9 வரலாம் ஃபார்மெட் படி. ஸோ 9 உள்ள டபுளில் இருக்குது நண்பா. அதனால் வந்து 9 வச்சு அதிக நம்பர்ஸ் எடுக்க முடியுமான்னு தெரியல. அதுமாதிரி 2 லாக் ஆகியிருக்கு உள்ள குறி. 2 லாக்கில் தான் இருக்குது, 9 லாக்கில் தான் இருக்குது. ஆனால் டபுளை பொறுத்த வரைக்கும் 6 9. இதை பிரித்து விட்டு அடிக்கிறதா இருந்துச்சுன்னா 8 2 4 5 2. ஏற்கனவே 4 2 தடவை அடிச்சிருக்காங்க. 4 3 5 0 4 7 அடிச்சிருக்காங்க. மறுபடியும் 4 அடிப்பாங்களான்னு தெரியல. இருந்தாலும் ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே கொடுத்துருவோம். 4 5 2ன்னு இருக்குது. 4 5 2. அடுத்து 8 to 5. 8 to 5. அடுத்து 4 1 2. 4 1 2. அடுத்து 9 வச்சு பார்த்தோம்னா 0 4 7 அடிச்சிருக்காங்க. 9 4 7 அடிப்பாங்களாங்க. 9 4 7 காட்டுது. ஸோ பக்கத்தில் உள்ள நம்பரை கூப்பிட்டுக்கலாம். 9 4 5 கொண்டு வந்துடுவோம். 9 4 5. அப்படி இல்லாட்டினா 9 3 7 அடிப்போம். 9 3 7. இப்போ கேம் டபுளுக்கு நம்பர்ஸ் பார்ப்போம். ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா டபுளுக்கான நம்பர்ஸ் என்னவாக இருக்கும். 2 6 நல்லா தெரியுது. ஏற்கனவே வந்து 6 வந்து பழைய நம்பர் 2 6 6. ஸோ 2 2 6. அப்படி இல்லாட்டினா 6 6 2 கேம் டபுளாக இருந்துச்சுன்னா. ஸோ 9 இருக்குது. 9 டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. 8 9 ஒன்றா தான் நிற்கிது. ஸோ 8 9 அடிப்பாங்களா. ஏற்கனவே 9 3 9. 3 பவர் 8. ஸோ 9 வந்து 3 வச்சு அடிச்சிட்டாங்க. அப்போ 8 வந்து 9 வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 9 9 8 அல்லது 9 8 8 அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் பயன்படுத்திக்கோங்க. இவ்வளோ தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நண்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லைக் தான் என்னுடைய சப்போர்ட். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வரோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை இதில் அதிகப்படியாக நம்பர் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர், அதே மாதிரி 3 டிஜிட்டுக்கும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இன்றைக்கி புதன்கிழமை 20/5/2026க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.